பாபநாசம் சிவன் சார பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள ஷேர் பண்ண முடியுமா? அவர் என்னென்ன படங்கள்ல வொர்க் பண்ணியிருக்காரு? அவருடைய புகைப்படம் இருந்தா ஷேர் பண்ணுங்க. அண்ட் அவரோட நீங்க பேசி பழகுன அனுபவம் இருந்தா அத பத்தியும் ஷேர் பண்ண முடியுமான்னு சென்னையிலிருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. 1934ஆம் ஆண்டிலே வெளியான பவளக்கொடி, சீதா கல்யாணம் தொடங்கி 1949ஆம் ஆண்டிலே வெளியான நாட்டிய ராணி திரைப்படம் உட்பட 15 திரைப்படங்களுக்கு பாடலாசிரியராகவும் இசையமைப்பாளராகவும் இருந்தவர் தான் பாபநாசம் சிவன். ஒரு காலகட்டத்திலே தங்களுடைய படங்கள் எல்லாவற்றுக்கும் இளையராஜா இசையமைக்க வேண்டும் என்று எப்படி நம்முடைய தமிழ் சினிமா கதாநாயகர்கள் ஆசைப்பட்டார்களோ அது மாதிரி தமிழ் சினிமாவுடைய ஆரம்ப கட்டத்தில் தன்னுடைய படங்கள் எல்லாவற்றிலும் பாபநாசம் சிவனுடைய பங்களிப்பு இருந்தே ஆக வேண்டும் என்று நினைத்தவர் தான் அன்றைய சூப்பர் ஸ்டாரான எம்கே தியாகராஜ பாகவதர். தியாகராஜ பாகவதருடைய பல படங்களின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தது பாபநாசம் சிவன் என்று தாராளமாக சொல்லலாம். பாபநாசம் சிவனை நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமையலை. அவரை பற்றி நான் பத்திரிகைகளிலும் புத்தகங்களிலும் தான் அதிகமாக படித்து தெரிந்து கொண்டேன்.